பண்டிகையை முன்னிட்டு 14,104 சிறப்பு பேருந்துகள் இயக்க முடிவு. சென்னையில் கோயம்பேடு, கிளாம்பாக்கம், மாதவரம் ஆகிய 3 பேருந்து நிலையங்களில் இருந்து பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிப்பு. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய மரண சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட 18 பேர் மீதான குண்டாஸ் ரத்து. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சட்டப்பேரவையில் தமிழக அரசின் உரையை வாசிக்காமல் 3 நிமிடங்களில் புறப்பட்டார் ஆளுநர் RN ரவி. நடப்பாண்டின் முதல் கூட்டத்தொடரில் தேசிய கீதம் பாட அனுமதிக்கவில்லை என கூறி வெளியேறியதாக தகவல். தமிழக சட்டப்பேரவையில் அரசியலமைப்பு சட்டம், தேசிய கீதம் மீண்டும் அவமதிப்பு. முதலில் தேசிய கீதம் பாடாமல் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டதாக ஆளுநர் மாளிகை தகவல். சட்டப்பேரவையில் இருந்து ஆளுநர் வெளியேறியது குறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்த ஆளுநர் மாளிகை பதிவு திடீர் நீக்கம். நாடாளுமன்றம் என்ற வார்த்தையை நீக்கி திருத்தங்களுடன் மீண்டும் பதிவு. சட்டப்பேரவையின் இறுதியில் தேசிய கீதம் பாடப்படுவதுதான் மரபு என அவை முன்னவர் துரைமுருகன் விளக்கம். ஆளுநரின் செயல்பாடு மூலம் அவரது உள்நோக்கம் என்ன என்பது தெளிவாகிறது என்றும் கருத்து. தேசிய கீதம் பாடும் வரை காத்திருக்காமல் தேசிய கீதத்தை அவமதித்ததே ஆளுநர் RN ரவிதான் என அமைச்சர் சிவசங்கர் குற்றச்சாட்டு. தமிழ்நாடு சட்டமன்றத்தின் மரபுகளை மாற்ற ஆளுநர் முயற்சிப்பதாகவும் ஆளுநர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். இன்று சட்டப்பேரவையில் வாசிக்கப்பட்டது ஆளுநர் உரையல்ல, சபாநாயகர் உரை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. ஆளுநர் உரையில் புதிய திட்டங்கள் ஏதுமின்றி காற்றடித்த பலூன் போல் உள்ளதாகவும் விமர்சனம். தமிழக அரசுக்கு ஆளுநர் பல்வேறு வகைகளில் நெருக்கடிகளை ஏற்படுத்தி வருகிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் குற்றச்சாட்டு. சட்டப்பேரவையில் யார் அந்த சார் என்ற பதாகைகளை ஏந்தி அதிமுக உறுப்பினர்கள் முழக்கமிட்டதால் பரபரப்பு. சபாநாயகர் உத்தரவை அடுத்து கருப்பு பேட்ஜ் அணிந்து வந்த அதிமுகவினரை கூண்டோடு வெளியேற்றம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து பேரவையில் இருந்து பாஜக உறுப்பினர்கள் வெளிநடப்பு. சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தல். தமிழகத்தில் போராடுவதற்கு அனுமதி கொடுப்பதில்லை என திமுக கூட்டணியில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சிகளே புகார் கூறுவதாக பாமக விமர்சனம். மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் அரசு முறையான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் குற்றச்சாட்டு. மதுரை, கோவை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிக்க வேண்டும். ஆளுநர் உரையின் தமிழாக்கத்தை வாசித்து சபாநாயகர் அப்பாவு வலியுறுத்தல். ஆளுநர் கருத்துகள் அவை குறிப்பில் இடம்பெறாது என கொண்டுவரப்பட்ட தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றம். அவை முன்னவர் கொண்டு வந்த தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேறியது. பதினொன்றாம் தேதி வரை சட்டப்பேரவை கூட்டத்தொடரை நடத்த அலுவல் ஆய்வுக் கூட்டத்தில் முடிவு. 8, 9, 10 ஆகிய தேதிகளில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதம் நடைபெறும் என சபாநாயகர் அறிவிப்பு.
அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து மதுரவாயலில் தேமுதிக சார்பில் ஆர்ப்பாட்டம். அனுமதியின்றி ஆர்ப்பாட்டம் செய்ய முயன்றதால் எல்.கே. சுதேஷ் உட்பட தேமுதிகவினர் 500க்கும் மேற்பட்டோர் கைது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் காவல்துறை சரியான நடவடிக்கை எடுத்துள்ளதாக நடிகர் சிவகார்த்திகேயன் பேட்டி. பாதிக்கப்பட்ட பெண்ணின் பக்கம்தான் நாம் நிற்க வேண்டும் என்றும் கருத்து. தமிழகம் முழுவதும் திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியலை வெளியிட்டார் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக். 6,36,00,000 வாக்காளர் உள்ளதாகவும் ஆண்களை விட பெண்கள் வாக்காளர்கள் அதிகம் என்றும் தகவல். தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் 12ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு. நீலகிரி மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் உறைபனி நிலவும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். அரசு பேருந்து மெட்ரோவிற்கு ஒரே பயண அட்டையை பயன்படுத்தும் விதமாக சிங்கார சென்னை பயண அட்டை அறிமுகம். பொதுமக்களுக்கு கட்டணமின்றி வழங்கப்படும் அட்டைகளை ரீசார்ஜ் செய்து பயன்படுத்திக் கொள்ளலாம் என அமைச்சர் சிவசங்கர் தகவல். பதினோரு கிராம ஊராட்சிகளை திருச்சி மாநகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு. 1000க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் போராட்டம். ஒருவர் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு. தனியார் பள்ளியில் 4 வயது குழந்தை கழிவுநீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்த சம்பவம் எதிரொலி. விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து தனியார் பள்ளிகளிலும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் நேரில் ஆய்வு. மதுரை அவனியாபுரம் பாலமேடு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் பங்கேற்கும் காளைகள் மாடு பிடி வீரர்களுக்கான முன்பதிவு தொடங்கியது. ஆன்லைன் மூலமாக முன்பதிவு செய்து கொள்ள மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தல். கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ விரைவில் பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவிப்பார் என தகவல். சொந்த கட்சிக்குள்ளேயே எதிர்ப்பு கிளப்பிய நிலையில் முடிவு என தகவல்.